காரைநகர் வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலய திருப்பணிகளின் காட்சிகள் இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2024 வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலய திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருப்பணி வேலைகளின் காட்சிகள். இது தற்போதைய பால் ஆலயம். முன்னர் வெள்ளை கற்களால் கட்டப்பட்டிருந்த மூலஸ்தாபனம் மற்றும் மணிமண்டபம் என்பன தற்பொழுது கருங்கற்களால் கட்டப்பட்டு கட்டிடப் பணிகள் நிறைவேற்றிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இது கொடித்தம்பம் அமைய உள்ள பகுதி. அதற்குரிய சித்திர வேலைப்பாடுகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மேலும் அதன் வடக்கு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வசந்த மண்டபம் இது. வடமேற்கு மூலையில் அமைக்கப்பட்டுள்ள கருங்கற்களால் அமைக்கப்பட்டுள்ள வசந்த மண்டபம் மற்றும் இந்த தூண் வேலைகள் இப்பொழுது முன்னால் உள்ள 2, 4, 5, 10 கிட்டத்தட்ட 10 தூண்களுக்கான சிற்ப வேலைகள் முடிந்திருக்கின்றது. மேலும் இவை அனைத்து தூண்களுக்கும் செய்ய உள்ளதாக அறியப்படுகிறது. இந்த கோயிலின் பிரகாரத்தை சுற்றி வந்தால் இது மூலஸ்தானத்தின் அபிஷேக கிணறு, வடக்கு பகுதி அபிஷேக கிணறு அமைந்துள்ள இடம். இங்கு மூலஸ்தானத்திலிருந்து கோமுகை வர வேண்டிய இடம். மற்றும் இது மருத மரம். பல நூற்றாண்டுகளை கடந்து மருதடி வீரகத்தி விநாயகர் என பெயர் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற மருத மரம் மற்றும் கிழக்கு பகுதியிலே வைரவர் சந்நிதி.
கிழக்கு பகுதியிலே இரண்டு பக்கமும் திறந்த வாசல் விடப்பட்டுள்ளது. இது தெற்கு பகுதியில் அமைந்துள்ள தீர்த்தக்கேணி. காரைநகர் வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலய திருப்பணி காட்சிகளை இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2024 அன்று செவ்வாய்க்கிழமை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சுற்றுப்பிரகாரங்களில் அமைந்திருக்கின்ற விசாலமான அறைகள், அவை அவற்றுக்கு நிலம் போடப்பட்டு வருகிறது. இது மூலஸ்தாபனத்தின் வடக்கு பகுதி, தெற்கு பகுதி. முன்னர் இந்த பகுதியில் எழுந்தருளி விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருந்ததும் முருகன் வாசல் என கூறப்பட்டதுமான இந்த தெற்கு பகுதி வாசல் இனி பஞ்சமுக விநாயகர் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட இருப்பதாக அறியப்படுகிறது. அதனால் முருகனுக்கென முருகன் சந்நிதி அமைக்கப்பட்டு வருகிறது. இது தெற்கு பகுதியிலே முன்னதாக இருக்கின்ற வாசல். அதற்கும் மிகப்பெரிய வாசல் விடப்பட்டு தீர்த்தக்கேணி வெகு விரைவில் இந்த தீர்த்தக்கேணியை ஆழப்படுத்தி அழகுபடுத்தும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அறியப்படுகிறது. இது தெற்கு பகுதி மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலய கருங்கற்களிலால் ஆன மூலஸ்தாபனமும் அர்த்த மண்டபம், மகா மண்டபம் என்பனவும் கருங்கற்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் விசாலமான இடப்பகுதியும் இடம் கொண்டதும் பல அறைகள் இருக்கக்கூடியதுமான இந்த பகுதியை நீங்கள் பார்க்கலாம். மற்றும் புதிதாக வெண்கற்களால் வெள்ளை கற்களால் அமைக்கப்படுகின்ற மணிக்கோபுரம், அதனுடைய வேலைகளும் கூடியளவு நிறைவுக்கு வந்திருக்கிறது. இதை காணக்கூடியதாக இருக்கிறது. காரைநகர் வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம் இன்றைய திருப்பணி காட்சிகள் இதுவரை நடைபெற்று முடிந்த திருப்பணி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் கருங்கற்களினால் அமைக்கப்பட்டிருந்த ராஜகோபுரம், முன்பு வடக்கு தெற்கு வாசல் பகுதியில் அமைந்திருந்த வைக்கப்பட்டிருந்த முருகனுக்கான ஆலயம், முருகனுக்கான சந்நிதி இப்பொழுது தனித்து இங்கே
முருகனை பிரதிஷ்டை செய்வதற்காக தனித்து அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த வசந்த மண்டபத்துக்கு மேற்கு பக்கமாக இந்த முருகன் சன்னதி அமைக்கப்பட்டு வருகிறது. காரைநகர் வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலய திருப்பணி காட்சிகள் இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அருள்மிகு மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம் கருங்கற்களால் மூலஸ்தானமும் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் என்பன கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுப்பிரகாரங்களும் பெரும்படியான வேலைகள் நிறைவேற்றுள்ள பொழுதும் மேலும் பூச்சு வேலைகளும் இந்த தூண்களுக்கான சிற்ப வேலைகளும் சித்திர வேலைகளும் மற்றும் கொடித்தம்பம் அமையவுள்ள பகுதி மிகவும் விசாலமாகவும் உயரமாகவும் சித்திர வேலைப்பாடுகளுடனும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நினைக்கிறது மற்ற பால ஸ்தாபனம் செய்யப்பட்டு 4 வருடங்கள் முடிந்துள்ள நிலையில் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக இந்த திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரைநகர் வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலய இந்த திருப்பணிகள் மேலும் இன்னமும் குடமுழுக்கு கும்பாபிஷேகத்துக்கான நாள் குறிக்கப்படவில்லையானாலும் வெகு விரைவில் இந்த திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்கு நடைபெற வேண்டும். அதற்குரிய ஒத்துழைப்புகளை பக்த கோடிகள் தாமாக வழங்க முன்வர வேண்டும். மேலும் பலவித திருப்பணிகள் ராஜகோபுரம் என்பவற்றை தனது தனிப்பட்ட நிதியுதவியுடன் செய்து முடித்த திரு சிவசுப்பிரமணியம் ராமநாதன் அவர்கள் காரைநகர் வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலய திருப்பணி காட்சிகளை இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை நீங்கள் படமாக்கப்பட்ட இந்த காட்சிகளை
பார்க்கிறீர்கள். தொடர்ந்து திருப்பணி காட்சிகளை அவ்வப்போது அப்டேட் செய்து வருகின்ற வகையில் இதுவும் மற்றொரு வீடியோ பதிவாக அமையும். நன்றி.